என்னடா இங்கே இல்லையா? இல்லண்ணே. சரி வாங்க போய் தேடுவோம். ஏய் செந்தில் வா போலாம். சித்தப்பா ஒரு சேவலோட லைஃப் ஸ்பேன் எவ்வளோ? அது எதுக்குடா இப்போ? சும்மா சொல்லுங்க. ஒரு 7-8 வயசு இருக்கும். நம்ம பாப்பாக்கு எத்தனை வயசு? என்னண்ணே ஒரு 3 வயசு இருக்குமா? இருக்கும். ஸோ நம்ம பாப்பா யூத்தில் இருக்கு. யூத்தில் இருக்கிற பசங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம சேவலை தேடுறதை விட்டுட்டு கோழியை தேட ஆரம்பிச்சோம்னா பாப்பா ஈஸியாக கிடச்சிடும். ஊரில் எவ்வளவோ கோழி இருக்கு. எந்த கோழின்றா போய் தேடுறது? ஊரில் எவ்வளோ பொண்ணுங்க இருக்காங்க. நம்ம எல்லா பொண்ணுங்களுமா பார்க்குறோம். பாப்பாக்குன்னு ஒரு பாப்பா இருக்கும்ல, அது எது? Back, 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 back. Back, 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 back. Back, 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 back. Back, back. என்னடா ஊர் எல்லைக்கே வந்துட்டோம். எங்கடா போயிருக்கான் அது? சந்தேகமே இல்லைண்ணே, அவன் தான் எடுத்துருக்கணும். காலையிலேயே ஸ்கூலுக்கு வந்துட்டு வயிற்று வலின்னு லீவ் போட்டு போனா என்ன அர்த்தம்? அந்த பியூன் தான் நிச்சயமா எடுத்துருக்கணும். ஆச்சி வாமினா என்ன இந்த பக்கம்? எங்க சேவ் இந்த பக்கம். எப்போ துபாயில இருந்து வந்த? நேத்து திருவிழாக்காக வந்தாங்க. பிள்ளைய வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. அப்புறம் ஆச்சி என்ன சமையல்? பெருசா ஒன்றும் இல்லை, அயர மீன் குழம்பு வச்சு முட்டை பொரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஓ சரி ஆச்சி பாரும். என்ன பண்ற? என்னடி பைத்தியமா உனக்கு? எவ்வளவு முக்கியமா தேடிட்டு இருக்கோம். இப்ப போய் அவங்க வீட்டுல என்ன சமையல் விசாரிச்சுட்டு அவங்க என்ன சமைச்சா நமக்கு என்ன? ஒருவேளை யாராச்சும் நம்ம கோழியை புட்டிச்சு அடிச்சு குழம்பு வச்சிருந்தா? அதான் என்ன சமையல்னு கேட்டேன். இது இல்ல ஓடா. ஏய் யாராவது கொல்லையில? சும்மா அப்படியே இந்த பக்கம். சமையல் ஆச்சா? சமையல் ஆயிடுச்சு. என்ன சமைச்சிங்க? கருவாட்டு குழம்பு வச்சு துவையல் அரைச்சிருக்கேன். டேய் இங்க இல்ல ஓடு 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 ஓடுங்க. சும்மா அப்படியே இந்த பக்கம். அப்புறம் சமையல் ஆச்சா? ஆச்சு. என்ன சமையல்? நண்டு குழம்பும் எறா புட்டும் பண்ணியிருக்கேன். உன் பேச்ச கேட்டோம் பாரு. பொம்பளை கையால் அடி வாங்கிருந்தோம்டா. இவங்களை பிடிச்சிருந்தா சின்ன பையனை விட்டுருப்பாங்க. நம்மளை பிடிச்சிருந்தா மான மரியாதை போயிருக்கும். உன் கோழி யோசனையை விட்டு போய் சேவலை தேடு. என்னடா யூத் ஒரு ஃபீலிங் யூத்துக்கு தான் புரியும். எந்த வீடு? ஐயா பியூன் சுந்தரம் வீடு எது? இந்த இருக்குல்ல அந்த வீடு தான். சுந்தரம் எங்க? நீங்க யாருங்க? நீ யாரு? நான் ஒரு சம்சாரம். எங்க உன் புருஷன்? அவனை வர சொல்லு. இங்க இருங்க. அவன் பேசுறவளோ வச்சுக்காதீங்க, மரியாதையா பேசுங்க. அவர் இங்க இல்ல, ஸ்கூலுக்கு போயிருக்காரு. காலையில சேவலை திட்டிட்டு ஸ்கூலுக்கு லீவ் போட்டு போனோம்னா வேற என்னன்னு கூப்பிடணும்? ஸ்கூலுக்கும் போகல, இங்கேயும் வரல. அப்ப சேவலை தூக்கிட்டு எங்க தான் போயிருக்கான்? ஏய் அங்க போற பாப்பா. ஆமா அப்பவே சொன்னல கோழியை தேடி தான் வந்திருக்கோன்னு. சும்மா அப்படியே இந்த பக்கம். அப்புறம் சமையல் ஆச்சா? ஆச்சே. என்ன சமையல்? நல்ல வெடக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு ஆட்டுரத்தம் வறுத்து வச்சிருக்கேன். சாப்பிட வரியலா? அட என்ன சும்மா பார்த்துக்கிட்டே 4 வாய் சாப்பிட்டு போல வாங்க. ஏயா ஸ்கூலுக்கு போகாம சேவலை பிடிச்சு இங்கனே எப்படி வெளியில வா சொல்றேன். வெளியில வா சொல்றேன்ல. அந்த பாப்பா எங்கயா? நீ எங்க எங்க? அடி பாவி. அமைதியா இருக்கியா? ராத்திரி எல்லாம் உன் வீட்ல தான கிடக்காரு. பகலையாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்க மாட்டியா நீ? நீ சக்கரை செஞ்சு உள்ள போறியா? நான் சொல்றேன் கேளுமா. என்னடி இங்க வந்து போட்டு கோழி பிடிச்சு அங்க கொண்டு வர உனக்கு தோணல? என்ன சொல்ற நீ? நான் உனக்கு ருசியா சமைச்சு போடல? சித்தப்பா பாப்பா கிடைச்சிருச்சு. எங்கடா பிடிச்ச? நான் அப்பவே சொன்னல கோழி கிட்ட தான் இருந்துச்சு. தேங்க்ஸ் தம்பி. பயவுல எங்க ஓடுன? ஏய் என்ன தேங்க்ஸ்? யார் நீங்க? எங்க சேவல்? என்ன தம்பி எங்க வீட்டுக்கு முன்னால வந்து சேவலை பிடிச்சிக்கிட்டு நீ வந்து உங்க வீட்டு சேவல் சொல்லிக்கிட்டு இருக்க? நாங்களும் தான் உங்க வீட்டு முன்னாடி நிக்கிறோம். நாங்க என்ன உங்க வீட்டுக்காரங்களா? அட நம்ம வீடு மாதிரி தான், சும்மா வாங்க.
எங்க போறா? ஆச்சி இது நம்ம பாப்பாவே தான் அடிச்சு போட்டு குழம்பு வச்சு விட்டாங்க. ஏங்க என்னங்க இது? அநியாயமா எங்க கோழி அடிச்சு இப்படி குழம்பு வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? ஏமா என்னமா பேச்சு பேசுற? இது ரொம்ப ரொம்ப தப்புங்க. எதுங்க தப்பு? உங்க வீட்டு கோழி நாங்க எதுங்க எடுக்கறோம்? எங்களுக்கு ஒரு கோழி வாங்க துப்பு இல்ல, வக்கி இல்ல. அப்ப எதுக்கு திருடுன? நீ தான் அறிவில்லாம பேசுற. நான் ஏன் கோழி திருடுனா? என்ன வீட்ல பேச சொல்றல? உள்ள போமா. எல்லாத்தையும் கொண்டாந்து இவன்ட்ட குடு. உள்ள போமா. நான் ஏன் உள்ள போனாலும் நீ போமா. நீ என்ன பைத்தியமா? புடியா போற. யாரோ பைத்தியம். யாரோ அந்த கையில வச்சு. எங்க கோழி தான்? எங்க கோழி தான்? என்னடா பண்ணல? வாய் முடிய பண்ணு. சொல்றது கேட்க மாட்டேன். யாரை வந்து பண்ணடங்கற? எங்க வந்து கட்டிக்க நீ? நான் புடிச்சு என்னோட பேசுறேன். என்னடி ஆச்சு? என்ன பிரச்சனை? கீழே ஊத்திட்டாங்க. எங்க சௌராத்துல அவன் தான் சொல்றாங்க. பின்னேனுங்க இப்படி சாமிக்கு நேர்ந்து விட்டு சேவை இப்படி அடிச்சு சாப்பிடுறது தப்பு இல்லையா? இது இது நம்ம சேவல இல்லையேப்பா. ஏமா நாங்க அடிச்சது சேவக்கோழில பொட்டக்கோழிமா. ஆய மொழி சும்மா இருமா. வழி சும்மா இருக்கா? இன்னைக்கு கோழி குழம்பு இல்லையா? அடச்சி போன போது விடுமா. உங்களுக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? பதட்டத்தில் என்ன செய்யறோன்னு தெரியாம வீட்டில் வளர்த்த சேவல் பொழுது சாஞ்ச உடனே தானா வந்து அடைய போகுது. யாரும் மனசை போட்டு குழப்பிக்காம அமைதியா இருங்க. போங்க. அடிச்சிட்டாங்களா? சேச்சே சித்தப்பா தான். நான் எவ்வளோ சொன்னேன் அது நம்ம சேவையில் இல்லைன்னு. கேட்டா தானே கடைசியில் நான் அவரை காப்பாற்ற வேண்டியது அடிச்சு. ஷூஷோ இவ்வளோ இங்க வேணாம், யாராவது பாத்துருவாங்க. மேல போலாம். அபி மாடிக்கு சொல்றேன் வா. வெயிலா இருக்கு. ஓ
இங்கே இருக்கணும். யாராவது பார்த்தா அவனை கொண்டுடுவாங்க. சத்தம் போடக்கூடாது. புரிஞ்சுதா? இந்த திருவிழாவில் கருப்பருக்கு சேவலை படைச்சு குடும்பத்தோட சாமி கும்பிடுவோம். இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா அம்மா சரளா நில்லு. ஓடாத. அம்மா ஐயா இரு சரளா ஐயா அம்மா ஐயா அம்மா சரளா சாமி சரளா நில்லு. என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் எங்கேயாவது விழுந்து வைக்கிறதே இவனுக்கு பழப்பா போச்சு. அவனை போய் தூக்குராஜா, ரூம்ல படுக்க வை. எந்திரிங்க பெரியவரே, எந்திரிங்க. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். எல்லாம் விளையாட்டுல சேர்த்துக்கிறேன். ஐயா முடியல, நீ உட்காந்துக்கோ. நீ என்ன சொன்னாலும் செய்றேன். ப்ளீஸ். என்ன சொன்னாலும் செய்வியா? என்ன பார்த்து எல்லாம் சிரிச்சிங்கள? இரு, இனிமே நான் எப்போ முன்னால வந்தாலும் நீ எனக்கு சல்யூட் அடிக்கணும். இப்போ முன்னாடி தான் நான் இருக்கேன். ஐயா வணக்கம். என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க? நடசாத்தியாச்சே. சாமி கும்பிட்டாச்சு. என்ன உடம்புக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? எதை பற்றியும் கவலைப்படாதீங்க ஐயா. பிரச்சனை என்னன்னு தெரிகிறவர் தான் பிரச்சனை. காலையில் ராஜாவை பார்த்தேன், எல்லா விவரமும் சொன்னேன். சேவலை நெந்து விட்டு அதை கருப்பருக்கு கொடுக்காதது தப்புத்தேன். வர்ற திருவிழாவில் படையல் போட்டு சேவலை கருப்பருக்கு கொடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீந்துடும். உங்கள் குடும்பமே ஒவ்வொன்று இருக்கும். வரட்டுமா ஐயா? வாங்க. எல்லா இடமும் தேடிட்டோம், எங்கேயும் இல்லை. ஆனால் கண்டிப்பாக கிடச்சிடும்னு அப்பா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார். எதுக்கும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. வேலை கீழே போயிட போகுது. என்ன பதிலே இல்லை. தமிழ பாரு, போலீஸ்ல சேர போறாரு. தமிழ் என்ன பண்ற? தமிழ் என்ன பண்ற? என்னாச்சு தமிழ் உனக்கு? ஐயா ஐயா போதும் வா, விளையாடுறது போதும் வா.